வணக்கம். நெக்ஸ்ட் ஜென் காணொலியின் மூலம் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி. இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். தை பிறந்தா வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவோம். உழவின் பின்னே தான் வாழ்க்கையே இருக்கிறது அப்படின்போம். அப்படி உழவர் திருநாளை கொண்ட இந்த மாதத்திலே சூரியனை நோக்கிய பயணம் அப்படின்ற விஷயம் ரொம்ப முக்கியமானது. மகர ராசிக்குள்ளர உத்தராயண புண்ணிய காலம் அப்படிங்கிற ஸ்டேஜில் சூரியன் உள்ளே வராரு. அப்படி அவர் உள்ளே வரும்போது எழுச்சி மிக்க விஷயங்கள் நிறைய நடக்கும். 10ஆம் இடம்னாலே தொழில் அப்படிங்கிற இடத்துக்குள்ளார காலச்சக்கர புருஷத்தின் 10ஆம் இடத்துக்குள்ளே தொழில் அதிகாரம் அப்படிங்கிற இடத்துல வந்து நிற்பார். கர்மஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல அந்த சூரியன் வந்து நிற்கிறார். அப்படி இவருடைய வாழ்க்கையினுடைய தன்மையெல்லாம் மாற்றுவார். நம்ம தான் ஆத்மா அப்படிங்கிறோம். ஒரு ஜாதகரையும் ஆத்மாவகாரகன் சொல்லுவோம், லக்னகாரகன் சொல்லுவோம். அப்படிப்பட்டவர்களுக்கு எனர்ஜியை கொடுக்கறதுக்கு இந்த சூரியன் உள்ளே வராரு. அந்த எனர்ஜியை கொடுக்கும்போது கோச்சாரங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கணும். தனுசு அப்படிங்கிற இடத்துல செவ்வாயும் புதனும் சேர்ந்துருப்பாங்க. மகர ராசிக்குள்ளே சூரியனும் சுக்கிரனும் இருப்பார். ராகு கும்பராசிக்குள்ளே இருப்பார். மீன ராசிக்குள்ளே சனி பகவான். குரு வக்கரகதியிலே மிதுனம் என்கிற ராசிக்குள்ளே தன் பார்வையாலே குரு வந்து ரொம்ப கடாட்சம் பண்ணக்கூடியவர். தன் 5ஆம் பார்வை கும்பராசி மேலே வைப்பார். 7ஆம் பேர் தன்னுடைய இடத்துல வச்சுப்பார் தனுசு ராசி மேலே. 9ஆம் பார்வையை துலா ராசி மேலே வைப்பார். அதுபோல் கேது பகவான் அமர்ந்திருப்பது சிம்ம ராசியில் இருப்பார். இப்படி இவர்கள் எல்லாம் கலெக்டிவாக இருந்து நமக்கு கொடுக்கக்கூடிய பலன்களில் நிதர்சனமான பலன் அப்படின்னு பார்க்கும்போது சூரியன் 2ஆம் இடத்தில் இருப்பது தனத்தை பெருக்குவதற்கான வாய்ப்புகள் எனக்கு கொடுக்கும். எல்லாரும் தொழில் நிமித்தமாக பணம் சார்ந்த விஷயங்களில் நிறைய எண்ண ஓட்டங்கள் நிறையா இருக்கும். ஆனால் தொழிலில் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள், அரசியலிலே சில குழப்பங்கள் இருந்தாலும் ஒரு ஆதாயத்தை தேடின ஒரு வாய்ப்புகள், மழை வளம் பெறுவதற்கான வாய்ப்புகள் இதெல்லாம் இந்த மாதத்தில் இருக்குது. தொடர்ந்து தங்கம் வெள்ளியும் ஏறுமுகத்தை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையில்தான் இந்த மாதம் இருக்கும் என்பதை மனதில் கொண்டு நாம் ஒரு ராசிக்கும் எப்படி பலன் இருக்குன்னு காணப்போகிறோம். வாருங்கள். வணக்கம் துலா ராசி நண்பர்களே. உங்களுடைய ராசியின் லாபத்துக்குரியவர் அதுபோல் பாதகத்துக்குரியவரும் ஆன சூரியன் சுகஸ்தானம் என்கிற மகர ராசிக்குள்ளே போகிறார். இந்த சுகஸ்தானத்துக்குள்ளே போகிறவர் உங்கள் ராசிநாதனோடு சேர்ந்துருக்கிறார். சுக்கிரன் அங்கே உட்கார்றதுனாலே 4ஆம் இடம் அப்படின்னாலும் நார்மலாக இந்த மனை யோகனம் அப்படின்னு சொல்லக்கூடிய வாகனங்கள் அப்படிங்கிற விஷயத்தில் இருக்கார். வீடு கட்டுறதுக்கு விஷயங்கள்லாம் உங்களுக்கு வரும். சுகங்கள் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணணும் வரும். புதுசாக கார் வாங்கணும்னு எண்ணம், மொமெண்டம் நிறைய மூமெண்ட்ஸ் கொடுக்குற பயணங்கள் எல்லாம் கொண்டு வரும். அதில் சில சிக்கல்களையும் கொண்டு வந்து நிற்கும். அதனால் கொஞ்சம் அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் அனலைஸ் பண்ண பிறகு செய்யுங்க. அவசரப்படாதீங்க. அடுத்தவனை டெபியூட் பண்ணிட்டு அவனை ப்ளேம் பண்ணாதீங்க. உங்கள்கிட்ட ஒரு சின்ன பிரச்சனை ஒன்று வந்துடும். என்னால் செய்ய முடியல, அவனை வச்சு செய்கிறேன், ஆனால் பாருங்கள் அவன் என் அளவுக்கு செய்யலை அப்படின்னு கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ் ஒன்று வந்துடும். அதை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கிடுங்க. அந்த மிஸ்பேரிட்டின்னு சொல்லுவோம். உங்களை மாதிரி அவங்களால வர முடியாது. அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு கெப்பாசிட்டிக்கு மட்டும் அவங்ககிட்ட கொடுங்க. எல்லாத்தையும் அவங்ககிட்ட திணிச்சிங்கன்னா உங்களுக்கு காரியம் சொதப்பிடும். இதை நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. 5ஆம் இடத்துல குழந்தைகள் விஷயத்துலலாம் நிறைய பெரிய பிரம்மாண்டமான ஃபங்க்ஷன்ஸ்லாம் உண்டு. சந்தோஷங்கள் எல்லாம் நிறைய இருக்க போகுது. அதனால் ஒரு மனசில் ஒரு இன்பம் அப்படிங்கிறது நிறைய இருக்கும். மகிழ்ச்சிகள் வருவதற்கு வாய்ப்பு. 3ஆம் இடம் செவ்வாயும் புதனும் சேர்ந்து அமர்ந்திருக்கிறாங்க. இந்த செவ்வாயும் புதனும் அமரக்கூடிய சூழ்நிலை எப்படி இருக்குதுன்னா உங்களுக்கு பணத்தை கொடுப்பதாக இருக்குது. ஆபரண சேர்க்கைகள்லாம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. நல்ல சுப செலவுகள் எல்லாம் இருக்குது. கொஞ்சம் புத்தி தடுமாற்றங்கள் உண்டு. யோசித்து செய்யுங்க, அவ்வளோதான். குரு உங்கள் ராசியை பார்க்குறாரு. வக்கரகதியில் இருந்தாலும் பார்வை உங்கள் மேலே இருக்குது. 9ஆம் பார்வையாக லாபஸ்தானத்தில் இப்போது கேது உட்கார்ந்துருக்கிறாரு. இந்த 2 பேரும் ஞானகாரங்களாக இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது நல்ல
அழகாக அனலைஸ் பண்ணி எக்ஸிக்யூஷன் கொடுங்க. வேறு ஒன்றும் வேண்டாம். இந்த மாதம் எல்லாமே நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். நீங்கள் எப்படி வேணால் என்னுடைய ஒர்க்கெல்லாம் இது தான், எனக்கு லாபங்கள் வரக்கூடிய விஷயங்கள்லாம் இதுதான், வேலை கிடைக்க போகுது, சுப செலவுகள் நடக்கப் போகிறது, இது அனலைஸ் பண்ணுறதுக்கு கெப்பாசிட்டி ஆஃப் மைண்ட் செட் மட்டும் கொடுத்துக்கணும். புத்தியை கரெக்டாக வச்சுக்கிட்டு நம்ம அதை ப்ரொசீட் பண்ண ஜெயிக்கலாம். ஏன்னா சனி பகவான் உங்களுக்கு 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார், சத்ருஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறார், யோகஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு, லக்ஷ்மி வரப்போகுது, பணம் வரப்போகுது. ஸோ எல்லா விதத்திலும் பணத்தை திரட்டி கொடுக்கக்கூடிய குஜர் இங்கே உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்போ எல்லாம் பணம், 3ஆம் இடத்துக்காரர், 6ஆம் இடத்துக்காரர், பார்வை பலங்கள் எல்லாமே நல்லா இருக்குது இல்லைங்களா? அப்போ நல்லா இருக்குன்னு தானே சொல்லணும். அப்போ நல்லா இருக்குன்னா என்ன பண்ணணும்? ஓவராக அதோடைய ஃபோர்ஸை இன்க்ரீஸ் பண்ணாமல் இருக்கிற லிமிட்டேஷனோடு கரெக்டாகவே கிராப் பண்ணிக்கணும். அவ்வளோதான் ட்ரிக்கு. வரக்கூடியதை கரெக்டாக அக்கௌண்டபுளாக கொண்டு போய்க்கணும். புத்தியை கரெக்டாக வச்சுக்கணும். புதன் தான் உங்களுக்கு 12ஆம் இடத்துக்காரர். அதனால் புத்தியை நிறைய ஷார்ப்பாக பண்ணிட்டு அவர் 3ல் போய் உட்காண்டார். முயற்சியில் சில பிரச்சனைகளும் பண்ணுவார். அங்கே மட்டும் கொஞ்சம் டியூன் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு வளமும் நலமும் கொடுக்கக்கூடிய நல்ல மாதமாக அமையும். நல்லது நடக்கும். நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளத்துடன்.